மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவதாக, கவலையே இல்லாதவர் இருவர்தான். ஒருவன் கருவறையில், மற்றொருவன் கல்லறையில். நமக்கு மட்டும்தான் இந்த கவலை. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, கடவுள் நம்மளை மட்டும்தான் சோதிக்கார். இப்படி புலம்பாத மனுஷனே கிடையாது. அப்படி இல்லை. நீங்கள் கருவறையில் இருக்கும்போது உங்களுக்கு கவலையே கிடையாது, கல்லறைக்கு போன பிறகும் கவலையே கிடையாது. இடைப்பட்ட வாழ்க்கையில் கட்டாயம் கவலை வரும். அதை நீங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. வாழ்க்கையில் அது ஒரு பகுதின்னு நினச்சி அதனை ஒதுக்கி தள்ளிட்டு, எப்படி இரவுக்கு பின்னர் பகல் வரும் அதே மாதிரி ஒரு கவலைக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் எப்போவுமே உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இரண்டாவதாக, நம் பயம் எதிரிக்கு தைரியம், நம் அமைதி அவனுக்கு குழப்பம். எப்போவுமே சரி, பயங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா உங்களுடைய எதிரி தைரியமாக உங்கள் வீழ்த்துறதுக்கு தயாராகிடுவான், நீங்களும் தோற்று போயிடுவீங்க. அதனால் அந்த உள்ளார இருக்கிற பயம் இருக்குல்ல, அதை ஒதுக்கி தள்ளிட்டு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே அமைதியாக உங்கள் வழியில் நீங்கள் அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எதிரிக்கு குழப்பமாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு தொல்லை கொடுக்குறோம், தொந்தரவு கொடுக்குறோம், அழியணும்னு நினைக்கிறோம், புல் பூண்டு கூட முடிக்கக்கூடாது அவன் செத்த இடத்துல நினைக்கிறோம், ஆனால் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு உங்களுடைய எதிரி குழம்பி போயிருப்பான். அந்த குழப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறும். அதனால் பயத்தை ஒதுக்கி தள்ளி அமைதியாக நீங்கள் இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. மூன்றாவதாக, நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில், நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில், நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு, நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு, உலகம் உன் வசப்படும். எங்கெங்கெல்லாம் நீ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அப்போல்லாம் தைரியமாக தலை நிமிர்ந்து நில். உன்னுடைய பதவியிலும் புகழையும் பார்த்து உன்னை புகழ்கிறவங்களெல்லாம் நீ நம்பிடாத, அடக்கமாக நின்று. எங்கே விமர்சிக்கப்படுகிறாயோ அங்கே பதில் கொடுக்காம மௌனமாயிரு. ஆனால் எங்கே நீ நேசிக்கப்படுகிறாரோ, உனக்கு எங்கெல்லாம் அன்பு கிடைக்குதோ அந்த நேரங்களெல்லாம் நீ அன்போடு இருக்கணும். வாழ்க்கை உன் வசப்படும், சந்தோஷமாக இருப்ப.